நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ ஜிபிஎஸ் ட்ராக்கருக்கு எதுக்கு சிம் கார்டு கண்டிப்பாக அவசியமா? இப்போ நம்ம பைக்கில் கார்லலாம் ஜிபிஎஸ் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து சிம் கார்டு ஒன்று உள்ளே போடு தான், சிம் கார்டோடு தான் சேல் ஆகும். சிம் கார்டு இல்லாமல் டிவைஸ் ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக இயர்லி ரினியூவல் ஒன்று பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இது அவசியமா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஜிபிஎஸ் ட்ராக்கர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் சிக்னல் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு மொபைல் சிக்னல் மாதிரி ஆண்டனா மாதிரி ஒரு சிக்னல் இருக்குது, தெரியுதுங்களா? இதுதான். இப்போது இதில் வந்து சேட்டலைட் சிக்னல் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து சிம் கார்டு கிடையாது. ஏன்னா இந்த ஜிபிஎஸ் வந்துட்டு இந்த டிவைஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கனெக்ஷன் கொடுத்து பவர் ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னால் இது எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷனை வந்து அது பாயிண்ட் பண்ணிடும், அது தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த லொக்கேஷனை வந்துட்டு நம்ம ஃபோனுக்கு ஒரு ஆப்பில் நமக்கு இது தெரியப்படுத்தினா தான் நம்ம ஃபோனில் ஆப்பில் வந்துட்டு நம்ம மேப் வழியாக பார்க்க முடியும். ஓகே இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த டிவைஸ் எங்கே இருக்கோ, இது ஒரு வண்டியில் இருக்கலாம், இல்லை இப்போ ஒரு ஆஃபீஸில் டெஸ்டிங்கில் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த டிவைஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்ற அதோட லொக்கேஷனை வந்துட்டு அந்த லொக்கேஷன் டேட்டாவை நம்ம வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு ஆப்பில் நமக்கு இன்டர்நெட் வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. நம்ம அந்த இன்டர்நெட் எப்படி இது கிடைக்கும்னு சொன்னால், நம்ம இதில் ஏர்டெல்லோ ஜியோவோ இல்லை பிஎஸ்என்எல்லோ ஒரு சிம் கார்டு நம்ம போடுறோம் அப்படின்னா, அந்த சிம் கார்டு வழியாக இந்த டிவைஸ் இன்டர்நெட்டை வாங்கிக்கிட்டு அந்த இன்டர்நெட் மூலியமாக தான் இந்த டிவைஸ் வந்து அதோட லொக்கேஷனை வந்துட்டு எவ்ரி 10 செகண்ட்ஸ் நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு அந்த லொக்கேஷன் டேட்டாவை உங்கள் ஃபோனோட ஆப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டாவை தான் நம்ம மேப்பில் வந்துட்டு வண்டி மூவ் ஆகிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக இது இந்த டிவைஸோட லொக்கேஷன், நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு டிவைஸ் வந்துட்டு இன்டர்நெட் மூலிமா நமக்கு ஆப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு ஜிபிஎஸ் லொக்கேஷனாக லைவ் லொக்கேஷனாக பார்க்குறோம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா ஜிபிஎஸ் ரிலேட்டடாவோ இல்லை சிசிடிவி கேமரா ரிலேட்டடாவோ எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கும் உங்கள் வண்டிக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஜிபிஎஸ் ட்ராக்கர் உங்கள் வண்டிக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். சென்னையாக இருந்தால் உங்களுக்கு டோர் ஸ்டெப் இன்ஸ்டாலேஷனே பண்ணி கொடுத்துடலாம். நன்றி.